Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா ரெசிபி வந்து புது ரெசிபின்லாம் இல்லை, இது காமனான உள்ள ரெசிபி தான். இந்த அல்வா வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். அதாவது டீ போடுற டைமில் நம்ம இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி. இது என்ன அல்வான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் அல்வா. ஸோ இந்த கஸ்டர்ட் அல்வாவை ரொம்ப குறுகிய டைமில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்ச பொருட்கள் போதும், நம்ம ஈஸியாக இந்த அல்வாவை பண்ணிடலாம். நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்டான அல்வா ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன். அதாவது நேந்திரப்பழ அல்வா, அப்புறம் முள்ளங்கி அல்வா, அதுக்கப்புறமா ஆரஞ்சு அல்வா ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் கஸ்டர்ட் அல்வா பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ரெசிபி தெரியலன்னா பார்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டர்ட் அல்வாவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலை, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து 1.5 கப்பு ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 1 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 கப்பு சுகர் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கணும். ஸோ கொஞ்சமாக இதை மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த சுகர்லாம் கரையிறது வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து சுகர் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ சுகர் எல்லாமே கரைஞ்ச உடனே நம்ம வந்து 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இதில் சேர்க்கணும். லெமன் சிரப் எதுக்கு சேர்க்குறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி சுகர் சிரப்பு பண்ணும்போது லெமன் வந்து கொஞ்சம் சேர்த்தோன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாக கிறிஸ்டல் மாதிரி ஆகாது. அதுக்காக தான் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சீனி பாகு வந்து ரொம்ப கம்பி பதத்துக்கு தேவை கிடையாது, கொஞ்சமாக இருந்தால் போதும். பாருங்கள் இப்போ நல்ல கெட்டியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதில்ல. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். அதாவது இன்னும் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சிரப் எடுத்து ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு அதில் இதை விட்டுக்கோங்க. விட்டு லைட்டாக உருட்டி பார்த்தீங்கன்னா அது உருண்டு வரும். ஸோ அதுதான் அதோட கரெக்டான பக்குவம். ஸோ அந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நான் அதில் சேர்த்துருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5க்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் கொஞ்சம் தண்ணி விடணும். இது வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும். இதை கரைச்சிட்டு தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். ஃபஸ்ட்டே வச்சிட்டிங்கன்னா அப்படியே துறப்பட வேண்டியதுதான், கெட்டி பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கெட்டியாக எதுவும் இல்லாமல் நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா இப்போது லைட்டாக கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த கெட்டியாட்டு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்லோவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப தீ வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக கைவிடாமல் கிண்டிகிட்டே வரணும். இப்போ வந்து 1 நிமிஷம் கழிச்சிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பை அதை இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ஸோ இந்த அல்வா வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் தான் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலரிட்டே வாங்க.
இப்போ கெட்டியாக ஆரம்பிக்குது, உருண்டு உருண்டு தான் வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக வரும். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, நார்மல் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்து நான் ரொம்பலாம் வந்து எடிட் பண்ணல, ஏன்னா அதோட உங்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ வந்து நம்ம ஒன்று சிம்மில் வச்சுருக்கணும், ரெண்டாவது இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிட்டே வரணும். இப்போ நம்மளோட அல்வா வந்து நல்லா வெந்துடுச்சு, வெந்து நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நெய் விட்டுருக்குறேன். ஸோ அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி, அதாவது பாத்திரத்தில் இருந்து அப்படியே உருண்டு வரணும், அது அதோட ஸ்டேஜ். எந்த அல்வாவாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ அகெயின் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ நல்லா கிளியர் ஆகிடுச்சு, சூப்பராட்டு வருது. இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் பாதாம் வந்து நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து கேஷ்யூ நட்டு இல்லைன்னா உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை நான் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து பிஸ்தா அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். பட் நான் இங்கே அதெல்லாம் போடலை, ஜஸ்ட்டு பாதாம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு கண்டெய்னரில் நெய் தடவி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் அதை வந்து ரெடி பண்ண அல்வாவை விட்டுருக்குறேன். இப்போ இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி குழு குழு வேணும்னா இதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார் சைஸில் நம்ம அழகாக எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து சூப்பராக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அல்வா ரெடி ஆயாச்சு. இதை வந்து இப்போவே நீங்கள் சின்ன சின்ன பார் மாதிரி கட் பண்ணி அப்படி சாப்பிட்லாம். அதாவது சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இது செட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் போதும், இல்லைன்னா இப்போவே சாப்பிட்றலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் செட் ஆகியிருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக சைடு ஓரத்துலலாம் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே நான் வந்து எடுத்துட்டேன் வெளியே. நீங்கள் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அப்புறமா கூட இப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை. இது அதில் கஸ்டர்ட் பவுடர் உள்ள கலர் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இப்படி கூட சாப்பிட்லாம். பொதுவாக அல்வா வந்து சில பேருக்கு நல்ல குழு குழுவாக அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி பார் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். நான் இங்கே வந்து பார் மாதிரி கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான எம்மியான கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அல்வா தான் இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Till then, bye. Thanks for watching.